ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஃபில்மோட நேம் லஞ்ச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப். ஃபில்மோட ஸ்டார்டிங் சீனில் எல்லாரையும் ரோட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பயங்கர ஜோரா உஷாராக காரை ஓட்டிட்டு போகிற இவரோட நேம் ராகேஷ். இப்போ இந்த திமிங்கலம் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இவரோட ஜிகிரி தோஸ்தான பிரசாந்த் இவரு கால் பண்ணார். கால் பண்ணி, டே மச்சான், நாம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இந்த வாரம் சண்டே கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும். வந்து என்னோட ஒய்ஃப் கைனால் பண்ணுற சிக்கன் குழம்பு ஒரு பிடிக்கணும். அப்புறமா ஒரு ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கேன், அது மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து முடிக்கணும். அப்படியே முடிச்சு பயங்கரமா செலிப்ரேஷன்லாம் பண்ணி இது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அதனால இந்த சண்டே கண்டிப்பா வந்துரு அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்றான். இப்ப இந்த மாதிரியான ஸ்பீச் எல்லாம் கேட்டு முடிச்சதும் இந்த திமிங்கலத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இதுன்னு சொன்னா அதுக்கு இடையிலயே சிக்கன் கறி வித் ஃப்ரீ ட்ரிங்க்ஸா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பீச் பயங்கரமா இவருக்கு பிடிச்சு போக தொடங்குது. அப்படி சொன்ன அன்னைக்கு நாள்ல இருந்து இந்த திமிங்கலம் எதையுமே சொல்லாம வயிறை ஃபுல்லா காலியா வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாள் லஞ்ச் டைமுக்கு முன்னாடி அந்த பிரகாஷோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ இந்த மாதிரி திமிங்கலம் காரில் போயிட்டு இருக்கிறப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ பிரகாஷ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. டே மாமா, ஒன்றும் தப்பாக நினைக்காத, நான் இன்னைக்கு நாள் பார்த்து ரொம்ப அர்ஜென்டான ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன். நீ வர்ற ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ இந்த பேச்சை கேட்டதும் நம்ம திமிங்கலத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்படியே டென்ஷனில் பிரசாந்த் கிட்ட, டே புறம்போக்கு, செவனேன்னு ஒரு ஹோட்டல் வங்கியை கட்டிக்கிட்டு சண்டே ஆனால் வீட்டில் கம்முன்னு இருப்பேன், அப்படி இருந்தவனை வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கரெக்டாக உன் வீட்டுக்கிட்ட போற டைமை பார்த்து கால் பண்ணி இந்த மாதிரி 7 விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ நான் இங்கேருந்து ரிட்டர்ன் போய் திரும்ப வர்றதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. அதனால வேற வழியே இல்லை, டைரக்டா உன்னோட வீட்டுக்கே போறேன். வீட்டில் தான் உன்னோட ஒய்ஃபு சுனிதா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசி அவங்க கையினால வச்ச சிக்கன் குழம்ப டேஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ உன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு. அப்படி நீ வந்த பிறகு 2 பேருமா சேர்ந்து வாங்கி வச்சிருக்கிற ஃபுல்லா மொத்தமா முடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த திமிங்கலை சொன்னதுக்கு அந்த சைட்ல இருந்து பிரகாஷும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே சொன்ன மாதிரியே இந்த திமிங்கலம் பிரகாஷோட வீட்டுக்கு இப்போ வர்றான். அப்படியே போய் டோர் பெல் அடிச்சதும் பிரசாந்தோட ஒய்ஃப் சுனிதா அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலா இன்வைட் பண்றாங்க. இப்போ நம்ம திமிங்கலம் மெதுவா உள்ள போய் சுனிதா கூட பேச்ச போட தொடங்குறான். எப்படிமா, நல்லா இருக்கிறியா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாம் நார்மலா தானே இருக்குது, வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேச்ச போடுறான். அப்படியே பேசிக்கிட்டு ஊசி போன பழைய மசாலா மாதிரி ஒரு கதை. என்னமா உன்னோட ஹஸ்பண்ட் என்ன வான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், உன்ட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் சுனிதா அவருக்கு ஏதோ அர்ஜென்டான வேலை, கண்டிப்பா போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் டைம்ல வந்துருவாங்க, நீங்க கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க திமிங்கலம், ராகேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த ராகேஷும் சரி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே நைஸா இவங்க கிட்ட ஜோரா உஷாரா பயங்கரமா பேச்ச போட தொடங்குறான். ஆனா இந்த பக்கம் பாவம் சுனிதா ஒரு உஷாரே இல்லை, கேட்கறதுக்கெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி சின்னதா மட்டுமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த திமிங்கலம் எந்த குரங்குக்கு என்ன குறை இருந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைனிங் டேபிள் பக்கத்தில் நெருங்கிட்டான். இப்போ இந்த 7 தின்ற நேரத்துலயாச்சும் கம்முன்னு இருப்பானான்னு பார்த்தா தொணன்னு இப்போவும் அந்த கிரைண்டர்ல 2 வேலை நடந்துகிட்டே இருக்குது. அப்படியே சாப்பிடுறான், நிப்பாட்டிட்டு பேசுறான், திரும்ப சாப்பிடுறான், திரும்ப பேசுறான். இப்படியே பேசி ஊர்ல செத்து போன பாட்டிங்களோட கதை, சாக போறவனுங்களோட கதை அப்படின்னு ஊரு கதை, உலக கதை, எல்லா கதையும் பேசி முடிச்சுட்டான். அப்படியே பர்சனல் விஷயத்துக்கு வலது கால் எடுத்து வச்சு பேச தொடங்குறான். அப்படியே பேச தொடங்கி, சுனிதா, நான் ஒன்னு கேட்கவா, பிரசாந்துக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆயிடுச்சு, ஆனா நீங்க 2 பேரும் எதனால குழந்தைய பெத்துக்கல? இப்ப இந்த மாதிரி இந்த ராகேஷ் கேட்டதும் சுனிதாவோட முகம் சுருங்கிடுச்சு. அப்படியே கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி பேசி, அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல திமிங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ராகேஷ், என்ன இப்படி சொல்றீங்க, உங்க 2 பேருக்கு இடையில ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பிரகாஷ் கிட்ட அதை பத்தி பேசி சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அது மட்டும் இல்லாம நான் இப்படி லோடன்னு பேசுறேன்னு ஒண்ணுக்கு ஆக மாட்டேன்னா நினைக்காதீங்க, பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுங்க, அது பார்டரோட பிரச்சனையா இருந்தாலும் பதற்றமே இல்லாம முடிச்சிருவோம். இப்ப இந்த பிரகாஷ் இவ்வளோ வருஷமா அவங்க கூடவே தான் இருந்திருக்கு, நான் என்னை பத்தி ஒண்ணுமே கூடவா சொல்லல, என்னோட பவர் அவன் இதெல்லாம் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி ஓவர் பில்டப்ல ஓவரா போயிட்டே இருக்கிறான். இப்படி இந்த பில்டப் போய் ஓரளவுக்கு மேல போயிட்டே இருக்குது. இப்ப இந்த மாதிரி இந்த 7 பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம மெதுவா சுனிதா தன்னோட விஷயத்த ஓபன் பண்ண தொடங்குறாங்க. எங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயத்த வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம எனக்குள்ளேயே நான் கூனி குறுகி அழுதுகிட்டே இருக்கிறேன். உன்னோட ஃப்ரெண்டான பிரசாந்த்னாலதான் பிரச்சனையே. இப்ப இவங்க இந்த மாதிரி பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த 7 என்னாச்சு பிரகாஷுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி கேட்குறான். அதுக்கு சுனிதா இல்லை அப்படின்ட்டு சொல்லி வாயை முடிக்கிறது முன்னாடி அப்படின்னா வேற யாரு கூட அஃபயர்ல இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இந்த 7.5 கேட்குறான். அதுவும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த 7.5 அப்போ குடிச்சிட்டு திரியிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏய் எவனாச்சும் அவனை நிறுத்த சொல்லுங்களேன்டா, இவனோட டவுட்ல தீய வச்சு கொளுத்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பேச விடுறா. தென் இந்த 7.5 வாயை மூடினதும் சுனிதா வாயை திறக்க தொடங்குறாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன டைம் பிரகாஷ் என்னை விட்டு எங்கேயுமே போவே மாட்டான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் எல்லாமே செம்மையா சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தங்கத்தை எனக்கு ஹஸ்பண்டா தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கு பிறகுல இருந்து என்னோட லைஃப் மொத்தமா மாற தொடங்குச்சு. அப்படியே பிரகாஷுக்கு நாள் போக போக என் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. அதே டைம் அவனோட மைண்டு ரொம்ப வித்தியாசமா யோசிக்க எல்லாம் தொடங்குச்சு. தான் வீட்டுல இருக்கிற சிக்கன் கறியை விட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற சாம்பாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது பயங்கர டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆக தொடங்கினான். அப்படியே பக்கத்து வீட்டுக்காரனோட ஒய்ஃபு, எய்த்த வீட்டுக்காரனோட ஒய்ஃபு, கடங்காரனோட ஒய்ஃபு, கடைக்காரனோட ஒய்ஃப்னு யார் ஒய்ஃபையும் விட்டு வைக்கிறதே இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த 7.5 இருக்கிற ஆசை எல்லாத்தையும் வெளியே சொன்னா என்ன பண்ணுவாங்க, செருப்பை கலத்தி அடிப்பாங்க. அதனால வெளியே சொல்லவோ பண்ணவோ முடியாதுங்கிறதுனால என்கிட்ட அந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ண தொடங்கினான். இப்போ புறம்போக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காத அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே நான் அவங்ககிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் மாத்திக்கோ, ஏதாச்சும் சைக்காட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் கூட சொன்னேன். ஆனா இந்த 7.5 கேட்கணும் இல்லை. அப்படியே ஒரு நாள் நான் பக்கத்து வீட்டுக்காரனோட ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும், அடுத்த நாள் எதிர் வீட்டுக்காரனோட ஒய்ஃப் மாதிரி, அதுக்கு அடுத்த நாள் கடைக்காரன் ஒய்ஃப் மாதிரி, அதுக்கு அடுத்த நாள் கடங்காரன் ஒய்ஃப் மாதிரியும். இப்ப இந்த மாதிரி இது தொடங்கி எங்கேயாச்சும் நிக்கணும்னு பார்த்தா நிக்கவே இல்லை. அப்படியே அவன் என்ன அவனோட ஒய்ஃபாவே நினைக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் கேட்டு கேட்டு சாகடிச்சு இப்ப சொல்லு என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரிப்பட்ட சைக்கோ கூட எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு இந்த ராகேஷ் இந்த 7.5 மூஞ்ச பாருங்க, எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறான். இவ்வளவு நேரமா சால்வ் பண்றேன்னு மேக்ஸ் டீச்சர் மாதிரி பேசிட்டு இருந்தவன் கம்முன்னு சைலண்டா இருக்கிறான். இப்படியே கொஸ்டினுக்கே பிறந்த கொஸ்டின் மார்க் முகத்தை வச்சு, சுமிதா நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? என்னோட பிரசாந்த் இந்த மாதிரி பட்டவன்னு என்னால நம்பவே முடியல. இப்ப இந்த மாதிரி இந்த 7.5 சொன்னதும் சுனிதா பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இப்படிப்பட்ட விஷயத்த வெளியே வாயே திறக்க முடியாது. அப்படியே வாயை திறந்தோன்னா செருப்பை கலத்தி அடிப்பாங்க. அப்படியான விஷயத்த எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு நானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு குமுறி குமுறி அழுதுகிட்டே இருக்கிறேன்னு இப்ப அழ தொடங்குறாங்க. இப்படி இங்கிருந்து எந்திரிச்சு ஃபாஸ்டா ஓடி போய் பெட்டுக்கு மேல படுத்து அழ தொடங்குறாங்க. இப்ப இந்த ராகேஷ் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு பாவம் இல்லையான்னு தெரியல, ஆனா அழுதுகிட்டே இருக்குது. இதனால இந்த ராகேஷ் அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல அந்த பெட்டு பக்கத்துல போய் உட்காந்து கவலைப்படாதீங்க சுனிதா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படுத்த ட்ரை பண்றான். இப்ப இந்த மாதிரி இந்த 7.5 என்ன சொன்னாலுமே சுனிதா அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. இதனால இந்த திமிங்கலம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல போய் அழாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆறுதலை தொடங்குறான். இப்ப இந்த மாதிரியான ஆறுதல் ப்ராசஸ்லயே இவங்க 2 பேருக்கு இடையில சின்னதா ஸ்பார்க்காக தொடங்குது. அப்படியே கொஞ்சம் கூட க்ளோஸ் ஆகுறாங்க. ஸ்பார்க்கு பயங்கரமான நெருப்பா மாறுது. இப்ப இந்த மாதிரியான நெருப்பு படர்ந்த இக்கட்டான மோசமான சூழ்நிலையில இந்த சுனிதா நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணாததுனால இந்த ராகேஷ் மொத்தமா அணைக்கிறான். அப்புறம் வேற என்ன வேணும், ஆல்ரெடி பெட்ரூம்ல தான் இருக்கிறாங்க. அந்த பெட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திமிங்கலம் வந்தது துன்றதுக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டை டைனிங் டேபிள முடிச்சுக்கிட்டு இப்ப இது ப்ராசஸ்ல இருக்குது. இப்ப இங்க தொடங்கின T20 மேட்ச் 20வது ஓவர் முடிஞ்சாலுமே கூட வேலை விஷயமா போன இந்த பிரகாஷ் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்ப இந்த திமிங்கலம் மேட்ச் எல்லாத்தையும் முடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டோட பெட்டுக்கு மேல இருந்து தம் அடிச்சுட்டு இருக்கிறான். அட்லீஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட் இங்க வந்து நம்மளை பார்த்தா அவனுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான கவலை கூட இவனோட மூஞ்சிலே இப்ப இல்லை. இப்படி எங்க மேட்ச்ல டாஸ் முடிஞ்சு லஞ்ச் முடிஞ்சு மேட்சே முடிஞ்சு, ஆனா வெளியே போனா அந்த 7.5 இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் என்னன்னு தெரியல. இப்ப இந்த 7.5 வெளியே போனானா இல்ல ஊரை விட்டு போனானா இல்ல உலகத்தை விட்டே போயிட்டானான்னு தெரியல. இப்ப கண்ணாடி முன்னாடி நிக்கிற சுனிதா வாயை திறக்கிற வரைக்கும் நமக்கு என்ன விஷயம்னே புரியாது. இப்ப அப்படி என்னதான் வாயை திறந்து சொன்னாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பெட் மேல சின்சியரா சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட, பிரகாஷ் இன்னும் எத்தனை நாள் தான் உனக்கு இந்த பைத்தியம், என்னால உன்னோட 7.5 டிராமாக்கு எல்லாம் நடிக்க முடியல, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. இப்ப அர்த்தமா இந்த ராஜா நம்ம திமிங்கலம் தான் அந்த பிரகாஷ். அந்த ஆக்டரு, டீச்சரு, டாக்டரு, பிளம்பர் எல்லாமே வந்தான். இப்ப இந்த மாதிரி இவனோட நடிப்பு திறமைய பார்த்து எல்லாருக்கும் புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விட்டா வாட்டர் மெலன் ஸ்டாரே மிஞ்சிரும் போல. கொஞ்சம் முன்னாடி டைனிங் டேபிள்ல இருக்கிறப்போ இப்படியாச்சும் சொன்னா புரியுதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுனிதா எல்லாத்தையும் சொல்லி அழுதாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு ஆக்டிங் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால பாக்கி எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி தெரியல. இப்ப சுனிதா தயவு செஞ்சு இனிமேலாச்சும் திருந்தி தோலை, என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதுக்கு இந்த நடிப்பின் அரக்கன் என்ன சொல்றான்னா, நான் ஏதாச்சும் தப்பு பண்றேனா இல்ல வெளிய இருந்து யாராச்சும் என் மேல தப்பு சொல்றாங்களா, எல்லாம் வாங்கிட்ட தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்றதை கேட்கிற நிலைமையில இந்த நடிப்பின் அரக்கன் இல்ல, இவனோட ஃபேண்டசி எல்லாம் இவனோட தலைக்கும் மேல உட்கார்ந்து இருக்குது. பாவம் சுனிதா மட்டும் இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்? இப்படி இந்த விஷயத்துக்கு பிறகு ஒரு 2 வருஷம் வெயிட்
வெயிட் பண்றாங்க அப்படியே திருந்துவானான்னு பார்க்கலான்னு. ஆனா நாள் போக போக புது புது கெட்டப்ல வர்றானே தவிர மாறுற மாதிரியே இல்ல. இப்படியே ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியாத சுனிதா வேற வழியே இல்லாம டைவர்ஸ் கொடுத்து தன்னோட லைஃபை தனியா பார்த்துக்க தொடங்குறாங்க. இப்ப இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு பிறகு பிரகாஷுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபுல்லா குடிச்சு 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 தன்னோட அப்பார்ட்மெண்ட்லயே ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான். இப்ப நான் இதெல்லாம் சொன்னேன், இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. இப்ப இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஃபாரின்ல ஒரு கல்ச்சர் அங்க எப்போ இருந்தோ இருக்குது. அப்படியே 2000 வருஷங்களுக்கு பிறகு நம்ம நாட்டில் இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் இது கொஞ்சம் காமனா இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் நார்மலா இருக்கிறது வரைக்கும் ஓகே. ஆனா இதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அடிக்ட் ஆனா அது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவெல்லாம் கூட ஏற்படுத்தும். அப்படி ஒருத்தங்க ஃபேண்டசி வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டாங்கன்னா ரியாலிட்டிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி லைஃப் ஃபுல்லா ஃபேண்டசி தான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரியான லைஃபை நடத்திட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த மாதிரி சுனிதா அப்படிங்கிறவங்களோட லைஃப்ல நம்ம இடத்துல நடந்திருக்குது. ஓகே, இதான் இந்த ஃபில்ம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.